ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்தும் தீபக் அண்ணாவும் பேசின அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் நான் பார்த்தேன். அமித் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் வெரைட்டி மாதிரி வேணும் அப்படிங்கும்போது மஞ்சரி அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து தீபக் அண்ணா சொல்கிறாரு, ஹே பீட் பாக்ஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீபக் அண்ணா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பீட் பாக்ஸிங் கேட்டகரியே கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பதிலாக வேறு டான்ஸோ இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்கிட்டோ இந்த மாதிரி மற்ற கேட்டகரிஸை ஜாஸ்தி பண்ணுங்கள், பீட் பாக்ஸிங்கை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்படி மீன் பண்ணதை பீட் பாக்ஸிங்னாலே ஜென்ரலி ரொம்ப மேக்ஸிமம் பண்ணுறது வந்து எஃப்ஜேனால் அமித் அப்படி தப்பாக புரிஞ்சிருக்காரோ என்னவோ தெரியலை. அதனால அவர் வந்து எஃப்ஜே அந்த பீட் பாக்ஸிங் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான் ஆயிருக்கு. இவர் இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் கேட்கும்போது தீபக் அண்ணா என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்ம எஃப்ஜேயை கம்மி பண்ணி நம்ம சொல்லவே இல்லையேங்கிறதுனால அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல தீபக் அண்ணாவும் போய் சொல்லலை, அமித்தும் போய் சொல்லலை, 2 பேருமே உண்மை தான் பேசுகிறாங்க. பட் ஒரு விஷயத்த தீபக் அண்ணா அதை புரிஞ்சுக்கிட்டது வேறு, அமித் புரிஞ்சுக்கிட்டது வேறு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, அமித்துக்கு வந்து அந்த இடம் பேர் கெட்ட பேரான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து சொன்னது தான் செஞ்சுருக்காரு. ஒரு கிரெடிட் கொடுக்காதது தப்பு தான். எஃப்ஜே தான் அந்த ஸ்டாலாக ஏதோ ஒன்று ஐடியா வந்து எஃப்ஜே தான் கொடுத்தாருன்னு சொல்கிறது வந்து கரெக்டு. சொல்லாதது வந்து கரெக்டு. பட் இந்த விஷயம் வந்து அமித் பேரில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது எப்படி வெளியே வந்துடும். தீபக் அண்ணா எப்படிப்பட்ட பர்சன்னா, அவர் வெளியே வந்தாலும் டெஃபினட்டாக அதை கிளியர் பண்ணிடுவார். ஏன்னா அவர் எப்போவுமே அந்த மாதிரி அவரோட பேரில் ஒரு இது இருக்கிற மாதிரி அவர் வச்சுக்க மாட்டார். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.